நீங்க காலம் தான் பதில் சொல்லும். நான் வந்து இப்ப ரொட்டீன் ஒர்க்கா திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான். அவர் அம்மாவை செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. தன்னுடைய பயணத்தை என்றைக்கும் செய்வதைப் போல இன்றைக்கு திருமணத்துக்கு செல்வதாக இருக்கிறேன். அப்போது உதயகுமார் பற்றி கேட்டார்கள். மன்னிக்க வேண்டும். அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரிலே மல்கி கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பார்த்துக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் பல்வேறு கேள்வி நீங்கள் கேட்டீர்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற வகையில் உங்கள் அடுத்த கட்ட முடிவுகள் என்ன என்று கேட்டீர்கள். அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்தவரையிலும் அதற்கு காலம்தான் பதில் சொல்லுமே தவிர என்னால் இன்றைக்கு பதில் சொல்ல இயலாது. இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உதயகுமார் போன்றவர்கள் என்னோடு நல்ல பழகக்கூடியவர், நல்ல பண்பாளர். அவருடைய தாய் இழந்து இன்றைக்கு துக்கத்திலே துயரத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த தாயுடைய அருமை பெற்ற மகன்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அந்த துக்கத்தை எனக்கு கலந்து கொள்வது என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக ஜனநாயக கட்சி இதில் இருந்துதான் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஜனநாயக கட்சி தான் அப்படின்னு சொல்லி அதில் நான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவரை பொறுத்தவரையிலும் நீண்ட நாள் இந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது ஜனநாயகம் என்பது நீங்கள் எதுக்காக அதை சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டும். 15 நாட்கள் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய வேதனை. அதிமுக என்ற பெயரில் அதிமுகவோட செல்வாக்கு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, பின்னாடி ஏற்படுத்தணும்னு நினைக்கிற வைத்தியத்தில் கொடுத்தவங்கள அம்மாவுடைய ஆன்மா தோற்கடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான். ஊர் ஒன்று கூடினால் தான் தேர்ந்தெடுக்க முடியும். நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். அந்த நோக்கத்தோடு பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக உடைக்க பார்க்கிறார் கரூர் சின்னசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். இன்னைக்கு அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல இயலாது. அவரும் இந்த கூட்டணி இணைந்து பணியாற்றுவதில் ஒருவர். ஆகவே அந்த கருத்துக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கேட்கின்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்வது சால பொருத்தமாக இருக்காது. என்னுடைய கருத்தை மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறேன்.